டெட்லைன் நெருங்கிக்கிட்டே இருக்கு. பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி நாடுகள் சேர்ந்து ஈரானுக்கு ரொம்ப கிளியரான வார்னிங்கை கொடுத்துருக்கு. ஒழுங்கா அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கங்க, இல்லையா மறுபடியும் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள தயாராகுங்க அப்படின்னு. இந்த தடைகள் ரொம்ப கடுமையானது. ஈரானுடைய எண்ணெய் விற்பனை, நிதி பரிவர்த்தனையை தடுத்து பொருளாதாரத்தை அதள பாதாளத்துக்கு போக வைக்க முடியும். ஈரான் மட்டும் தனியாக இருந்திருந்தா ஈஸியாக ஈரானை ஓரங்கட்டியிருக்கலாம். ஆனால் ரெண்டு பக்கமும் ரெண்டு மலைகள் மாதிரி பக்க பலமாக நிற்கிறாங்க சீனாவும் ரஷ்யாவும். இது கிட்டத்தட்ட ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி தான். ஐரோப்பாவின் அழுத்தமா அல்லது ரஷ்யா மற்றும் சீனாவுடனான ஈரானின் கூட்டணியா, எது வெல்லும்? விரிவாக அலசலாம் தந்தி டிவியின் பாட்காஸ்டில். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். ஈரானுடைய அணுசக்தி திட்டம் இதுதான் சர்ச்சையுடைய மையப்புள்ளி. ஈரான் தன்னோட அணுசக்தி திட்டம் அமைதி பயன்பாட்டிற்கு மட்டும்தான், வன்முறைக்காக இல்லை அப்படின்னு மறுபடியும் தெளிவுபடுத்துகிறாங்க. லைக் மின்சாரம் தயாரிக்க, மருத்துவ சிகிச்சைகளுக்காக, அப்புறம் அறிவியல் ஆராய்ச்சிக்காக, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் அணுசக்தியை பயன்படுத்த போகிறதா ஈரான் சொல்லுது. மேற்குலகத்தோட குற்றச்சாட்டு என்ன? ஈரான் இந்த திட்டத்தை பயன்படுத்தி ரகசியமாக அணுகுண்டை உருவாக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 2015 ஈரானும் உலக வல்லரசு நாடுகளான அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, ரஷ்யா மற்றும் சீனாவும் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்கிறாங்க. இதுக்கு பேர் JCPOA, ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன், கூட்டு விரிவான செயல் திட்டம். ஈரான் என்ன ஒத்துக்குச்சுன்னா, சரி நாங்கள் அணுசக்தி பணிகளை ஸ்லோ டவுன் பண்ணுவோம், குறிப்பாக யுரேனியம் செறிவூட்டலை கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஈரான் யுரேனியத்தை கொஞ்சமாக செறிவூட்டுனா அது அணுமின் நிலையங்களில் மின்சாரம் தயாரிக்க பயன்படும். புற்றுநோய் மாதிரியான நோய்களில் ரேடியேஷன் தெரப்பியாக பயன்படும். ஆனால் யுரேனியத்தை அதிகமாக செறிவூட்டுனா அது அணுகுண்டு தயாரிக்க பயன்படும். ஈரான் அமைதி பயன்பாட்டுக்கு மட்டும்தான் அணுசக்தியை பயன்படுத்த போகிறதா சொன்னதால் அந்த வல்லரசு நாடுகளும் தடைகளை நீக்குவோம் அப்படின்னு உறுதியளித்தாங்க. ஈரான் எண்ணெய் வர்த்தகம் செய்ய, அப்புறம் சர்வதேச வங்கிகளை பயன்படுத்த விதிக்கப்பட்டிருந்த தடைகள், நிறைய தடைகளை நீக்கினாங்க. ஆனால் அடுத்து என்னாச்சுன்னா, 2018 அமெரிக்க அதிபராக அப்போவும் ட்ரம்ப் தான் இருந்தார். அப்போ அமெரிக்கா அந்த அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து விலகுறாங்க. ஏன்னா இந்த ஒப்பந்தம் ஈரானை குறைவான காலத்துக்கு மட்டும்தான் நிறுத்தி வைக்கும், அதனால் ஒரு டஃப்பான நீண்ட கால ஒப்பந்தம் தேவை அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை அமெரிக்கா வச்சுது. அதோட இந்த ஒப்பந்தத்தில் ஏவுகணைகளை பற்றி எதுவும் சேர்க்கப்படலை. ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பரிசோதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. வெறும் அணுசக்தி வேலைகளை மட்டும் பேசிட்டு ஏவுகணை போன்ற பெரிய விஷயங்களெல்லாம் இந்த ஒப்பந்தம் புறக்கணிச்சிருச்சு அப்படின்னு அமெரிக்கா குற்றம் சாட்டுச்சு. சிரியா, லெபனான் மற்றும் ஏமன் போன்ற நாடுகளில் ஆயுதமேந்திய குழுக்களை ஈரான் ஆதரிக்கிறதா ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டுச்சு. அப்புறம் இந்த ஒப்பந்தம் மத்திய கிழக்கில் ஈரானுடைய மோசமான நடத்தையை தடுக்காது அப்படின்னு அமெரிக்கா பகிரங்கமாக தெரிவித்தாங்க. இதெல்லாம் சொல்லி அமெரிக்கா அந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகினதும் ஈரான் மேலே மறுபடியும் தடைகள் கொண்டு வரப்படுது. ஈரானுடைய பொருளாதாரம் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் பார்த்து கடுப்பான ஈரான் மறுபடியும் அணுசக்தி வேலைகளை தொடங்குது. இப்போ 2025 இன்னும் அந்த ஒப்பந்தம் ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கிறதால ஐரோப்பா பொருளாதார தடைகளை காட்டி ஈரானை அச்சுறுத்திக்கிட்டு இருக்கு. ஈரானுக்கு மறுபடியும் இதே மாதிரியான பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள விரும்பலை. ஏன்னா கடந்த காலங்களிலேயே மிக மோசமான பாதிப்புகளை அந்த நாடு எதிர்கொண்டது. இதை தடுக்கிறதுக்கு நாங்கள் ரஷ்யா மற்றும் சீனாவோட இணைந்து பணியாற்றுவோம் அப்படின்னு ஈரான் பதிலடி கொடுத்துருக்கு. ஏன் இந்த 2 நாடுகளை பார்த்து எதிர்த்தரப்பு பயப்படணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. மிக பலம் வாய்ந்த இராணுவம் மற்றும் அணுசக்தி பலம் கொண்ட நாடு ரஷ்யா. சீனா ஈரானுடைய மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி. எண்ணெய் வர்த்தகம் மிக அதிக அளவில் நடக்குது.
இந்த 2 நாடுகளும் சேர்ந்து மேற்கத்திய அழுத்தத்துக்கு எதிராக ஈரானுக்கு பலம் கொடுக்கறாங்க. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்னொரு வார்னிங்கும் கொடுக்கறாரு. எங்க பக்கம் சீனாவும் ரஷ்யாவும் நின்னும் நீங்க பயப்படலை அப்படின்னா எங்க கிட்ட பதிலடி கொடுக்க வேறு சில கருவிகள்லாம் இருக்கு அப்படின்னு சூசகமா சொல்றாரு. நேரடியா என்னன்னு சொல்லாட்டியும் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். யுரேனியம் அதிகமா செறிவூட்டப்பட வாய்ப்பு இருக்கு. சர்வதேச குழுக்கள் ஈரானுடைய அணுசக்தி அமைப்புகளை பார்வையிடுறதுக்கு வரம்புகள் விதிக்கப்படலாம். அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தை விட்டு விலக கூட வாய்ப்பு இருக்கு. இது வெறும் ஈரான் வெர்சஸ் ஐரோப்பா அப்படின்றது மட்டும் இல்லை, உலகளாவிய பாதுகாப்பு. ஒரு நாடு அணுகுண்டு உருவாக்குறதா சொல்லி எங்களோட பாதுகாப்புக்கு நாங்களும் அணுகுண்டுகளை உருவாக்குவோம் அப்படின்னு மற்ற நாடுகளும் இறங்கி வருவாங்க. பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டா உலகளாவிய எண்ணெய் விலை அதிகரிக்கும், வர்த்தகமும் கடுமையாக பாதிக்கப்படும். பவர் பாலிடிக்ஸ். ரஷ்யா மற்றும் சைனா வெர்சஸ் ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா. அக்டோபரோட அந்த அணுசக்தி ஒப்பந்தம் காலாவதியாகுது. அதனால் இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனிலாம் சேர்ந்து ஐநால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆகஸ்ட் இறுதிக்குள்ளே ஈரான் ஒரு புதிய தீர்வுக்கு உடன்படலைனா நாங்கள் மறுபடியும் தடைகளை விதிப்போம் அப்படின்னு. ஏன்னா ஈரான் மேலே இருந்த ஆயுதங்கள், அணு உபகரணங்கள் மற்றும் வங்கித்துறை மீதான தடைகள் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ மறுபடியும் அதை கொண்டு வருவோம் அப்படின்னு அவங்க வார்ன் பண்ணுறாங்க. இதுக்கு ஈரான் உடன்படுமா? மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. ஏன்னா இந்த ஆண்டோட துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானுடைய அணுசக்தி நிலையங்கள் மேலே குண்டு வீசி தாக்குதல் நடத்தி நிலைமையை ரொம்ப மோசமாக்கிட்டாங்க. அதுக்கப்புறமே ஈரான் அணுசக்தி ஆய்வாளர்களோட ஒத்துழைக்கிறதெல்லாம் நிறுத்திட்டாங்க. ஈரானுடைய அணுசக்தி மையங்களை ஆய்வு பண்ணாமல் ஈரான் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு எங்களுக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு மேற்கத்திய நாடுகள் ரொம்ப கரிசனமாக கேட்குறாங்க. ஆனால் அணுகுண்ட ஒன்று நாங்கள் உருவாக்கலையே, அணுசக்திங்கிறது எங்களுடைய உரிமை அப்படின்னு ஈரான் தன் தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்லுது. அதனால் பொருளாதார தடைகளை மறுபடியும் புகுத்த ஐரோப்பாவுக்கு எந்த சட்டப்பூர்வ அதிகாரமும் இல்லை அப்படின்னும் ஐநால ஈரான் தெரிவிச்சிருக்கு. ஆனால் எங்களுக்கு ஏன் உரிமை இல்லை? அதெல்லாம் இருக்குது. ஏன்னா JCPOA கூட்டு விரிவான செயல் திட்டம் மற்றும் ஐநாவோட விதிகள் எங்களுக்கு அதுக்கெல்லாம் அனுமதி வழங்கியிருக்கு அப்படின்னு மேற்கு நாடுகள் வாதாடுது. அதனால தான் இது வெறும் அரசியல் மட்டுமில்லை, ஒரு லீகல் டக் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லலாம். மேற்குலகுடைய பலம் பொருளாதார தடைகள், ஈரானுடைய பலம் ரஷ்யாவும் சீனாவும், கூடவே அதனுடைய அணுசக்தி. பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டா ஈரானுக்கு அது குறுகிய கால தண்டனை தான். ஏன்னா ஈரான் இப்போ தனியால் இல்லை, மேற்குலகம் முழுமையாக ஈரானை இனிமேலும் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு நினச்சா முடியாது. அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தாகுமா? இல்லை மேற்குலகுடன் ஈரான் போருக்கு தயாராகுமா? பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.